அணை கட்ட விடக்கூடாது. அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். நம்முடைய அமைச்சரவை அதிலே உறுதியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் இங்கே பங்குச்சந்தை ஊழல் அது இப்பொழுது பிரச்சனையாகி இருக்கிறது. ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தது செபி நிறுவனத்தை நடத்துகின்றவர்களுக்காக. ஆகவே நம்மை பொறுத்தமட்டிலே நியாயம் கிடைக்க வேண்டும். செபி நிறுவனத்தின் மீது பணியை போட்டுவிட்டு எங்களை வஞ்சிக்க கூடாது. ஆகவே நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகத்தை வாழ வைப்பதற்கான திட்டங்களை அறிவித்து அதற்கான நிதியையும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் மாநில அரசை பாராட்டுகிறேன். அவர்களுக்கு பக்கபலமாக தோழமை கட்சிகள் அனைவரும் நாங்கள் ஒரு சேர அணிவகுத்து நிற்போம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய காவல் அரணாக திகழ்கிற இயக்கம். நம்முடைய முதல்வர் அறிவிக்கின்ற அறிவிப்புகளுக்கு எந்த எதிர்ப்பு எப்பக்கம் வந்து புகுந்தாலும் அதை அங்கேயே தடுத்து தகர்க்கக்கூடிய வல்லமை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு உண்டு என்பதை இங்கே நான் தெரிவித்து, மத்திய அரசின் ஓர வஞ்சகம் ஒழியட்டும், தமிழகத்தை காப்பாற்ற திராவிட மாடல் அரசுக்கு நாளும் ஆதரவு பெருகட்டும், வலிமை வளரட்டும் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். மத்திய அரசை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.